நீங்க ஒரு 4 பேர் நீங்க உட்பட ஒரு 4 பேரை வச்சு நம்ம கமிட்டி போட்டுருந்தோம், குழு அமைச்சிருந்தோம், மேனிஃபெஸ்டோ. அதுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? அது பெரும்பாலான கோரிக்கைகள் என்ன இருக்கு? நீங்க விவசாயத்திலிருந்து ஜிஎஸ்டி குறித்த வியாபாரிகளுடைய கோரிக்கைகள், அப்புறம் ட்ரேட் அசோசியேஷன்ஸோடது, இதுவரை அந்த 4 மெம்பர் கமிட்டி விருதுநகரில் ட்ரேடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் மனுக்கள் பெற்றிருக்கோம். அதே மாதிரியாக திருச்சியில் விவசாய அமைப்புகள் எல்லாம் கூடி அவர்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஆகவே இதில் நாம் கவனிக்க வேண்டியது சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த இதில் அரசியல் சட்டப்படி வரக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்த முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை நாம் அந்த சங்கல்ப பத்திரத்தில் இணைத்து அதை செயல்படுத்துவோம். போதைப்பொருள் பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஜாபர் சாதிக்கெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காரு திமுக. போதைப்பொருள் பயன்பாடு தமிழகத்தில் அதிகரிக்க என்ன காரணமாக? இல்லை, என்னோட ஒரு கேள்வி முதலமைச்சருக்கு, ஏன் இது வரைக்கும் வாய் திறக்கலை? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. அதோடு மட்டும் இல்லை, 2006 கஞ்சா கடத்தல் செய்து, அதுவும் மலையாவுக்கு 38 கிலோ இதே கெட்டமின் போதைப்பொருள் செய்கின்ற வேதிப்பொருள் அதெல்லாம் கடத்தினதுக்காக 2013 தமிழ்நாட்டிலையும் மும்பையிலையும் சிறையில் இருந்த ஒரு நபர், அது எப்படி திமுகவின் முதல் குடும்பத்துக்கு அவ்வளவு நெருக்கமா? எனக்கு இப்போ உதயநிதி ட்வீட் பண்ணுறாரு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இஸ் அ மினிஸ்டர். ஆனால் அந்த குடும்பம் பண்ணுதே அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாகிற அளவுக்கு வளர விட்டது திமுக முதல் குடும்பத்தின் குற்றம் இல்லையா? அது பற்றி முதலமைச்சர் விளக்கட்டும். அது எதுக்கு பாவம் டிஜிபியை போய் பழி வாங்கிறது? அவர் டிஜிபி என்ன சொல்றார், நார்காட்டிக் போர்டு விலையை கொஞ்சம் கூட போட்டாங்களாம். இது என்ன விலை பேரம் பேசி கூட போட்டது குறைச்சி போட்டதுன்னு பண்றதுக்கா டிஜிபி இருக்கார்? ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்நாடு போதைப் பொருள்களின் ஒரு உறைவிடமாக மாறிப்போயிருக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலம் என்றால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இது பற்றி சென்னையிலே பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கின்ற அளவுக்கு அரசு அக்கறை இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பமே அந்த நபரை ஊக்குவித்து பாதுகாத்து வைத்திருந்தார்கள். ஆகவே அவர் இப்ப கண்டுபிடிக்க முடியலைன்னா அதுக்கு யார் காரணம், யார் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உடனடியா முதலமைச்சர் இது பற்றி அவர் வாயை திறக்கணும். பாவம் டிஜிபி, அவர் சம்பளம் வாங்குற அரசு அதிகாரி, அவர் பேசுறது தேவையில்லை. ஓகே, நன்றி. பாருங்க, கூட்டணி எப்பொழுதுமே சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் ஆத்தரைஸ் டு அண்டர்டேக் டாக்ஸ் அண்ட் அலாட் சீட்ஸ். அதில் நாங்கள் நுழையிறதுங்கிறது எங்கள் டொமைன் இல்லை. அதனால அகில இந்திய தலைமை இது பற்றி அவர்கள் அறிவிப்பார்கள். நிச்சயமாக அகில இந்திய தலைமை எங்களுக்கு பற்றின ஒரு கிளியர் பிக்சர் சொன்னதும் ஊடக நண்பர்களை we will take yourself into confidence and brief you. Okay, thank you.